வந்து கூட்டு வைக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு காய் தான் இது. இது நம்ம ஆடிப்பட்டம் போட்டதுனால செடிகள் எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. இந்த மாதிரி ஏன் வந்து தனியாக அந்த மாதிரி அடைச்சி அழகாக அந்த மாதிரி குச்சியை வச்சு அடைச்சி மேலே வச்சுருக்கோம்னா, அது மேலே வந்து படர்ந்து அது வழியாக தான் அது வந்து அப்படியே பிடிச்சி ஏறி வர மாதிரி தான் வரும். வந்து இது ஃபுல்லாக படர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான பைத்தங்காய் நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு எது புடலங்காய்க்கும் இந்த மாதிரி ஒரு பந்தல் இந்த அளவுக்கு வந்து ஒரு பந்தல் போட்டுட்டு இது மேலே தான் அது ஏறி இந்த கிளை வழியாக அது மேலே ஏறி இதில் ஃபுல்லாகவே படர்ந்துச்சு அப்படின்னா புடலங்காய் வந்து காய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தரையிலேயே புடலங்காயை வந்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக குறுகலாக காய்க்கும், நீளமாக அது காய்க்காது. அதுக்கடுத்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சுரக்காய், இந்த குண்டு சுரக்காய்ன்னு சொல்லுவாங்க, நீல சுரக்காய்ன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து குண்டு ரகம் தான் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து இது ஏறி படறதுக்கு இந்த மாதிரி நீளமாக ஒரு பந்தல், நாங்கள் இதுக்கு பேர் வந்து பந்தல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கலாம். பட் எங்கள் ஊரில் தஞ்சாவூர், திருச்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் பந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஏறி படர்ந்து நம்ம அது காய்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த புடலங்காயிலே 2 புடலை இருக்குது. ஒன்று வந்து குட்டை புடலை, ஒன்று நீலப்புடலை. இது வந்து நீலப்புடலை. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இது வந்து அவரைக்காய். இதுலேயுமே 2 இருக்குது, சிகப்பு அவரை, பச்சை அவரை இருக்குது. நாங்கள் போட்டுக்கிறது வந்து பச்சை அவரை. இப்போ இந்த காலகட்டத்தில் போட்டோம் அப்படின்னா வெயில், மழை, காற்று எல்லாமே ஆடி மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த ஆடிப்பட்டம் அப்படின்றது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பட்டம். கல்டிவேஷன் அண்ட் ஈல்டும் நல்லா ஜாஸ்தியாக கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஒரு இது போட்டுக்கிறோம். பாகற்காய் வந்து அந்த முளைப்பு திறன். இப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த செடியை வச்சு இது முளைத்து வந்திருக்கக்கூடிய அந்த செடியை வச்சு நம்மளால் அதை சொல்லிட முடியும், அது நல்லா வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான சுண்டைக்காய் நம்ம இங்கே இது எப்பயுமே நம்ம தோட்டத்தில் இது எப்பயுமே இருக்கும். இது வரைக்கும் வந்து ஒரு 3 முறை இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். இந்த மாதிரி நல்லா காய்ச்சிரும். அப்புறம் காய்க்காமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெறுமனே செடி மட்டும் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணால் கவாத்து முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கவாத் பண்ணி விடணும். இந்த மாதிரி கவாத் பண்ணி விட்டோம் அப்படின்னா புதிய கிளைகள் அதிலேருந்து வந்து புதிய கிளைகள் வந்துடும். கவாத் பண்ணி விட்டோம் அப்படின்னா புதிய கிளைகள் வந்து நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கு வெயிட் பண்ணணும், மொத்தமாக பிடுங்கி வீசிடக்கூடாது. ஒரு 3லேருந்து 4 முறை வந்து அது நல்லாவே காய்க்கும். அதுக்கப்புறமா இங்கே நம்ம போட்டிருக்கிறோம். ஆக்சுவலாக சொல்லணும்னா இதுவுமே வந்து புடலை தான். இது ஒரு நாட்டு ரகம். இந்த புடலை எதுக்காக நாங்கள் முன்னாடி போட்டோம்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக, இது நல்லா வருதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டோம். இது வந்து ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடியே போட்டது. நல்லா தளர்ச்சியாக வந்திருக்கு, இன்னும் காய்ப்பு இன்னும் வரல. ஸோ வரும் அப்படின்னு நம்பியிருக்கிறோம். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆர்கானிக் உரம் தான் நம்ம வைக்கிறோம். அண்ட் இது வந்து பார்த்தோன்னா முருங்கையுமே இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டோம் அப்படின்னா அதிகமாக கிளைகள் நிறையா வந்து காய்க்கும், பூக்கும், எல்லாமே பண்ணும். பெரிய மரமாக விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் பறிக்கக்கூட அதை ஈல்டை வந்து நம்ம சரியாக எடுக்க முடியாது. இந்த பூக்களையும் நம்ம பறித்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். அது பயன்படுத்துனது போக மிச்சம் கொஞ்சம் இருக்கிற பூக்களை விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து காய்கள் வர ஆரம்பிச்சிடும். பப்பாயாவில் 2 மரங்கள் இருக்குது. ஒன்று வந்து பெண் மரம் சொல்லுவாங்க, இன்னொன்று ஆண் மரம் சொல்லுவாங்க. ஆண் மரம் ஒன்லி பூ மட்டும்தான் பூ. இது வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் ஆண் மரம் பூ மட்டும்தான் பூத்துக்கிட்டே இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காய் வரவே இல்லை. திடீர்னு பார்த்தோன்னா காய் வந்துருச்சு. எங்கள் வீட்டில் சொன்னாங்க இது ஆண் மரமாக இருக்குது, இது ஒன்றும் யூஸ் இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. பட் நான் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, அது ஃபுல்லாக வெயிட் பண்ணணும். ஏன்னா இதில் பூக்கள் இருக்குது. மகரந்த சேர்க்கை மூலமாக மித்த காய்களும் காய்க்கிறதுக்கு அந்த மகரந்த சேர்க்கை ரொம்ப முக்கியம். தேனீக்கள் வந்து நம்ம தோட்டத்தில் சாப்பிட்டுட்டு அது போகும். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி காய்ச்ச உடனே வீட்டில் இருக்கிறவங்களே ஐயோ வெட்ட பார்த்தோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சு சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு செடி காய்க்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி விவசாயத்தில் பொறுமை ரொம்ப 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 முக்கியம். இது விவசாயம் வந்து லாபம் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. லாப நோக்கத்தை மட்டும் நம்ம வச்சு செஞ்சோம் அப்படின்னா இதில் ஜெயிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதையும் தாண்டி ஒரு மனதுக்கு இனிமையான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இங்கே வந்தோம்னா ஒரு காற்று வரும். எல்லாமே காசு மட்டும்தான் நம்ம லைஃப் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது உள்ளே வர்ற காற்று கூட, ஆக்சிஜன் கூட ரொம்பவே வந்து நல்ல விஷயம்.
கோவிட் வந்தப்போ ஆக்சிஜனுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறோம், அதுவும் நமக்கு நல்லது. வாழ்வியல் முறை, தற்சார்பு வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. தற்சார்பு அப்படின்றது நமக்கு நாமே சில விஷயங்களை உருவாக்கி அதில் சக்ஸஸ் வர்றது தான் வந்து தற்சார்பு முறை. ஸோ அதில் பார்த்தோம்னா லாங் லீவ், எல்லாருமே வந்து போராடுறது அதிக நாள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். பணம் நிறையா இருக்கும், எல்லாம் வந்துடும், ஆனால் வாழ்க்கை சுருக்கமாகிறதுக்கு காரணம் வந்து வியாதி எங்கேருந்து வருது? நவீன மயமாக்கப்பட்ட உணவுகள், அதிலேருந்து தான் வந்து நமக்கு வியாதி வருது. அப்போ அந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ணணுன்னா இயற்கை சார்ந்து நம்ம வாழணும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணீர் வந்து இதுக்கு விடுறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தண்ணியை பிடிச்சி வச்சு நல்லா கூல் ஆனதுக்கப்புறம், எப்போயுமே போர் வாட்டர் வந்து கொஞ்சம் சூடாக வரும், அதை நம்ம வேர்களில் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மகசூல் சரியாக தராது. இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் குளிர்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம காலையில் தண்ணீர் ஊற்றினோம் அப்படின்னா செடிகளுக்கும் நல்லா வந்து ஒரு ஃபீல் ஏற்படும். தண்ணி ஊற்றுறது வந்து மதிய நேரத்தில் ஊற்றக்கூடாது, காலை மாலை 2 வேளை தான் நம்ம தண்ணீர் ஊற்றணும். தண்ணி சூடாக இருக்கிற வேளையில் செடிகளுக்கு ஊற்றவே கூடாது. ஸோ மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை NK from NK Tamil 360. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.